ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் செல்வம் சேர, மலை போல் நிறைய செல்வம் நமக்கு சேரணும் அப்படின்னா அட்சய திருதியை அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி பார்க்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு சில பொருட்களை வாங்குறதுனால செல்வமும் சேரும். வீட்டில் செல்வம் மலை போல் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பதிவை முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சித்திரை மாதத்தில் வரும் மிக முக்கிய நாட்களில் ஒன்று இந்த அட்சய திருதியை. இது செல்வம் சேர, அதிர்ஷ்டம் பெருக, மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு இருக்கு. அட்சய அப்படின்னா பெருக்கம் அப்படின்னு பொருள். சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை நட்சத்திரம் அட்சய திருதியாக கொண்டாடப்படுது. இந்த அட்சய திருதியை நாள் பார்த்திங்கன்னா இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகைன்னு சொல்லலாம். அன்னைக்கு புதிய முயற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நமக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்னைக்கு அட்சய திருதியை நாம் கொண்டாடுறோம். சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கினா நல்லது நடக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையின் காரணமாக தான் மக்கள் இந்த பொருட்களை வாங்க ஆர்வமாக அவங்க வாங்குறாங்க, அதில் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. இது தவிர அன்னைக்கு வாங்க வேண்டிய 7 அதிர்ஷ்டகரமான பொருட்களை பற்றியும் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன அப்படின்னா, 1 வெள்ளி பொருட்கள். அட்சய திருதி அன்னைக்கு வெள்ளி வாங்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் வரும். வெள்ளி பாத்திரங்கள், நாணயங்கள், நகைகள், இது எது வேணாலும் வாங்கலாம். மற்றவங்களுக்கு வெள்ளி பரிசு கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெள்ளி செல்வம் மற்றும் நன்மையின் அடையாளமாக இருக்கு. அதனால நிச்சயமா வெள்ளி பொருட்கள் எதுனாலும் வாங்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா வாகனங்கள். அதாவது அட்சய திருதி அன்னைக்கு காரு, பைக்கு இது போன்ற வாகனங்கள் வாங்கினோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும். நிறைய கார் கம்பெனிகள் அன்னைக்கு சலுகைகள் நமக்கு நிறைய கொடுப்பாங்க. அதனால நிறைய பேர் புது கார் வாங்குவாங்க. அன்னைக்கு வாகனம் வாங்கினோம் அப்படின்னா பயணம் நன்றாக இருக்கும். நீங்கள் இப்போ புக் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு அதை போய் தாராளமாக வாங்கிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா தங்க நகைகள். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும். இந்து மத சாஸ்திரங்களின்படி லக்ஷ்மி தேவி அன்றுதான் பிறந்திருக்கிறார். அதனால தங்கம் வாங்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்புறாங்க. அட்சய திருதியை இன்னைக்கு தங்கம் வாங்க சரியான நேரம், இதனால அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து. அட்சய திருதி அன்னைக்கு சொத்து வாங்கணும் அப்படின்னா நீண்ட கால வெற்றி கிடைக்கும். இது அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு ஜோதிடர்களே சொல்றாங்க. நிலம், வீடு வாங்க வேண்டிய இது ரொம்ப சரியான நாள். இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு சொத்து, வாகனம், நகை வாங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளாக எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கூட. அட்சய திருதியை அன்னைக்கு புதுசாக ஏதாவது வாங்கினா நல்லது நடக்கும். அதனால வீட்டுக்கு தேவையான நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு சோஃபா செட்டு, டைனிங் டேபிள் இது மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது புது இந்த வீட்டுக்கு புது எனர்ஜியை கொடுக்கும். அதனால இது கூட நீங்கள் வாங்குற பிளான் வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு வாங்குங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள் பார்த்தீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு நிறைய பேர் எலக்ட்ரானிக் பொருட்களும் வாங்குவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், லேப்டாப், டிவி இது மாதிரி எது வேணாலும் வாங்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நம்பப்படுது. இது டெக்னாலஜியை மேம்படுத்தவும் அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுக்காகவும் உதவுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்குகள். அட்சய திருதியை அன்னைக்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சரியான நேரம். அதாவது நிறைய பேர் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு
அந்த முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன், நல்ல லாபம் கிடைக்கும். அட்சய திருதியை அன்னைக்கு செய்யப்படும் செயல்கள் பெருக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் பங்குகள் வாங்குறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதனால அட்சய திருதி அன்னைக்கு உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது வாங்குங்க. இது இப்போ நீங்கள் காரோ இல்லை ஃபர்னிச்சரோ இது மாதிரி ஐட்டங்கள் வாங்க பிளான் இருக்குது, இல்லை இதெல்லாம் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அட்சய திருதி அன்னைக்கு டெலிவரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கூட நாம் செய்யலாம். இது எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் எப்பவும் சொன்னது போல் கல்லுப்பு வாங்குங்க, விரலி மஞ்சள் வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க. இதில் எது சௌகரியமோ அது கண்டிப்பாக வாங்குங்க. நிச்சயமாக நம்மளால் ஏதாவது ஒன்று வாங்க முடியும். வெள்ளியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய பூஜை ஜாமானமோ பெரிய வெள்ளி ஜாமானம் தான் வாங்கணும்னு இல்லை, ஒரு காயின், மகாலட்சுமி படம் போட்ட காயின் கூட நீங்கள் வாங்கலாம். அதை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதனால உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன சௌகரியமோ அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. நிச்சயமாக அட்சய திருதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்குங்க. லக்ஷ்மி தேவியோட, லக்ஷ்மி தாயாரோட அருளை பரிபூரணமாக நாம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.